அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம். நாம் இப்போ இந்த வீடியோவில் இன்னைக்கு நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் மேட்ச் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இது பிபிகேஎஸ் vs ஆர்சிபி, அதாவது சண்டிகாருக்கு நடக்குது அப்படிங்கிறதுனால இது பஞ்சாபுடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மேட்ச்ல யார் நல்லா விளையாடுவாங்க, எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னும் 3-4 மேட்ச் தான் ஐபிஎல் முடிய போகுது. டிஎன்பிஎலுக்கு திரும்ப சந்திப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். ஏன்னா டிஎன்பிஎல் பிளேயருடைய டேட் ஆஃப் பர்த் அப்புறம் இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாருமே தான் எல்லா பிளேயர்ஸோடைய டேட் ஆஃப் பர்த்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ தேடிக்கிட்டு இருக்கோம், ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கோம். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு மேட்ச்ல ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்ன அப்படின்னா 10:30 மணி வரைக்கும் ஒரு நட்சத்திரம், அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரம். அப்படிங்கிறப்போ அந்த கடைசி 1 மணி நேரம் இல்லை அந்த 3/4 மணி நேரங்கிறது தீர்மானிக்கும் யாரு. அப்போ என்டையரா மேட்ச் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். அன்னைக்கு மேட்ச் நம்ம பார்த்துருப்போம், எல்எஸ்ஜி vs ஆர்சிபியில. அதுல எப்படி கடைசியில ஜித்தேஷ் சர்மா நல்லா விளையாண்டு மேட்சே திருப்பினாரோ, அதே மாதிரி சூழ்நிலைகள் இப்பயும் நடக்கும். ஏன் அப்படின்னு சொல்றேன்னா 10:30 மணிக்கு மேல வேற நட்சத்திரங்கிறனால 10:30 மணிக்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் நல்லா விளையாடாம இருந்தாங்களோ, ஓகேவா, அதுவும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஃபேர் பிளே கேட்டகரியில வர எல்லா பிளேயர்ஸும் அப்படியே அப்படியே ஆப்போசிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் சொல்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில வருவாங்க இல்லையா சில பிளேயர்ஸ், அவங்க நம்ம கொடுத்துருந்த மாதிரி கரெக்டா அப்படியே விளையாடுவாங்க எப்போ 10:30 மணிக்கு மேலேயும். ஆனா ப்ராமிசிங் பிளேயர்ல இல்லாத கேட்டகரின்னு இருப்பாங்க இல்லையா, அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே 10:30 மணிக்கு அப்புறம் நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோங்க. 10:30 மணிக்கு முன்னாடி நல்லா விளையாடுவாங்கன்னு சொல்லியிருந்தா அவங்க அப்படியே உல்ட்டா ஆயிடுவாங்க. 10:30 மணிக்கு அப்புறம் நல்லா விளையாட மாட்டாங்க. அதே 10:30 மணிக்கு முன்னாடி நான் நல்லா விளையாட மாட்டேன்னு சொல்லியிருப்பேன் சில பிளேயர்ஸ், அவங்கலாம் 10:30 மணிக்கு அப்புறம் நல்லா விளையாடுவாங்க. இது ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரியில வராத பிளேயர்ஸுக்கு மட்டும்தான். ஸோ இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ப்ரெடிக்ஷனுக்குள்ள போவோம். இன்னைக்கு ஃபேர் பிளே கேட்டகரி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 பிளேயர் வராங்க. அதில் யார் யார் அப்படின்னா சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், தேவ்தத் படிக்கல், யஷ் தயால், ஜித்தேஷ் சர்மா, இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. ஃபேர் பிளே கேட்டகரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹர்ஷ்தீப், லாக்கி ஃபெர்குசன், ரஜத் பத்திரார், ஃபில் சால்ட், லியான் லிவின்சன், இவங்க நல்லா விளையாடுவாங்க. நோட்டபிள் கேட்டகரி கண்டிப்பாக இவங்க எடுத்துக்கோங்க. பிரியன் ஜாரியா, கிளென் மேக்ஸ்வெல், நேஹல் வதேரா, கிருணால் பாண்டியா, இவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. எஃபெக்டிவ் பிளேயர் கேட்டகரின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மார்க்கோ யான்சன். ஸோ இதில் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா 6, 11 இப்போ ஃபேர் பிளே டேலண்ட்ஃபுல்லை வச்சு ஒரு டீம் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா எப்படி சொல்றது, டேலண்ட்ஃபுல், நோட்டபிள், எஃபெக்டிவ், இவங்களை வச்சு ஒரு டீமாக போட்டிங்கன்னா 2 டீம் உருவாயிரும். அப்படியே நீங்கள் ட்ரீம் பிளான் போடலாம். நான் பிளேயிங் லெவன் சம்மரின்னு பார்க்கும்போது அஸ்மத்துல்லா ஒமர் சாய், வைஷாக் விஜயகுமார் நல்லா விளையாடுவார், பைலா அவினாஷ் நல்லா விளையாடுவாங்க. ஜோஸ் இங்கிலீஷ் இன்னைக்கு வேணாம். விஷ்ணு வினோத், குல்தீப் சென், இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. அதுக்கப்புறம் சுயான் சர்மா, ஸ்டிக் சிக்காரா, லுங்கி இடி, நுவான் துஷாரா, மனோஜ் பண்டகே, இவங்கெல்லாம் நல்லா விளையாடுவாங்க. மோஹித் ராத்தே, ரொமாரியோ ஷெஃபர்ட், ஸ்வப்னில் சிங், ஜாக்கப் பத்தல், இவங்களும் நல்லா விளையாடுவாங்க. ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது பிரியன் ஜாரியா, கிளென் மேக்ஸ்வெல், ஹர்ஷ்தீப் சிங், நேஹல் வதேரா, லாக்கி ஃபெர்குசன், ரஜத் பட்டிடார், கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், ரியான் லிவின்சன். அப்புறம் நான் பிளேயிங் லெவனில் ப்ராமிசிங் பிளேயர் கேட்டகரி அஸ்மதுல்லா ஒமர் சாய், வைஷாக் விஜயகுமார், விஷ்ணு வினோத், குல்தீப் சென், சுயான் சர்மா, நுவான் துஷாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராத்தே, இவங்களாம் நல்லா விளையாடுவாங்க. டீம் ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 10:30 மணி வரைக்கும் பார்க்குறப்ப பிபிகேஎஸ் டாமினண்ட்டாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டுது. 10:30 மணிக்கு அப்புறம் அப்படியே சேஞ்ச் ஆகலாம். 10:30 மணிக்கு அப்புறம் ஆர்சிபி மறுபடியும் வரலாம். ஸோ நம்ம என்னன்னா, நான் நினைச்சா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக 10:30 மணிக்கு அப்புறம் யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். ஆனால் நீங்கள் ஓவர் டோஸ் ஆகி எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ், இதுக்கே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க. நான் திரும்பவும் அதை ஒரு எடுத்து போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பிபிடி எடுத்து போட்டேன்னா நீங்கள் இன்னும் கன்ஃபியூஸ் ஆகி போதும்போ அப்படின்ட்டு நீங்கள் கிளம்பிடுவீங்க. அதனால தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் என்ன சொல்கிறேன்னா அப்படியே ஆப்போசிட் ஆகும். 10:30 மணி வரைக்கும் என்ன ஸ்டேஜ் இருக்கோ அது அப்படியே ஆப்போசிட் ஆகிடும். ரெண்டும் நடுநிலையில் வந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ச் ஒன் சைடாகவே 10:30 மணி வரைக்கும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னா திரும்பி வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் 2 சைடுமே ஈக்குவலாக இருக்கிறப்போ நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கம்பேக் கொடுப்பாங்க ஏதோ ஒரு டீம். கடைசியில் 10:30 மணிக்கு அப்புறம் தான் எந்த டீம் ஒன் சைடாக போகும் அப்படிங்கிறதே தெரியும் நம்மளுக்கு. ஓகேவா? ஃப்ளாப் பிளேயர்ஸ்ன்னு பார்க்கும்போது பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹால், அரோன் ஹார்டி, முஷீர் கான், சூரியன் செச்சு, ஜோஸ் இங்கிலீஷ், ஹர்ப்ரீத் பிரார், யஷ் தக்கூர், டிம் டேவிட், விராட் கோலி, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் அசல்வுட். இதில் நம்ம 10:30 மணின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய இல்ல செகண்ட் பவுலிங் பண்ணக்கூடிய டீம் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க வந்து 10:30 மணி வரைக்கும்னா, இப்போ செகண்ட் பேட்டிங் பண்ற டீமுடைய ஆல்மோஸ்ட் 3 டவுன், 4த் டவுன் வரைக்கும் நீங்க கன்சிடர் பண்ணக்கூடாது. இப்போ வந்து விராட் கோலிலாம் வந்துட்டு செகண்ட் டவுன் வராருன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல ஃபர்ஸ்ட் டவுனே வராரு அப்படின்னா, அவரை வந்து 10:30 மணிக்கு அப்புறம் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற அந்த ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ள எடுத்துட்டு போகாதீங்க. இப்போ ஜித்தேஷ் சர்மா வந்து கிட்டத்தட்ட 4த் டவுன்ல இறங்குனாரா போன மேட்ச். அவர் வந்து நல்லா பிரிச்சு மேய்ஞ்சாரு இல்லையா? அப்படி நீங்க ஒரு புரிதல்ல 10:30 மணிக்கு அப்புறம் செகண்ட் பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுடைய 3rd டவுன், 4த் டவுன் பிளேயர்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க டீமுக்கு நீங்க உங்க ட்ரீம் 11 டீம்ல எடுத்துக்கோங்க. கேப்டனா கூட போட்டுக்கலாம். டிம் டேவிட், விராட் கோலி, புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட், ரஷிக் சலாமி இவங்கலாம் ஃபிளாப்பு. இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரப்சிம்ரன் சிங் மட்டும்தான் 2 இன்னிங்ஸ் நல்லா விளையாடுவாரு. மீதி இருக்குது இப்போ நம்ம ஃப்ளாப்ல பிரப்சிம்ரன் சிங் சொல்லியிருப்போம். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா இப்போ இந்த இன்னிங்ஸ் வைஸ் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ஒரு டீம் போடுவீங்க, அதுல மட்டும் பிரப்சிம்ரன் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாருமே ஆவரேஜ் தான் கிட்டத்தட்ட. இதை நீங்க வந்து டிக்கு பக்கத்துல வந்து ஒரு ஸ்லாஷ் போட்டு இன்டூன் போட்டிருக்கேன்னா 7:30 to 8:30 நல்லா விளையாடுவார் பிரியன்ஸ் ஆர்யா. ஓகேவா? அதே 8:30ல இருந்து 9:30 நல்லா விளையாட மாட்டார். அப்படி ஒரு புரிதல் எடுக்கணும். இதே செகண்ட் பேட்டிங் பண்றாரு அப்படின்னா அவர் வந்து ஃபர்ஸ்டே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி நீங்க நுணுக்கமா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதுல நீங்க டீமா போடணும். ஓகேவா? 19 நான் ஆவரேஜ்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிறதுனால நான் நினைச்சா ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நீங்க ரொம்ப பெருசா வீடியோ பேசுறீங்கன்னு சொல்லுவீங்க. உங்களாலேயே நான் பாதி விஷயங்கள் நான் மாத்திக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் என்னால முழுசா கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயங்கள்லாம் நீங்களே வேணான்றீங்க. உங்களுடைய விருப்பம். யுஸ்வேந்திர சகல், சூரியன் செட்ஜ் நல்லா விளையாடுவார். இப்போ சூரியன் செட்ஜிலாம் வந்து கிட்டத்தட்ட ப்ராமிசிங் பிளேயர்லையும் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். அப்படின்னா ஒரு நீங்க கண்டிப்பா எடுத்துக்கலாம். ஸோ மற்றவங்களாம் நேஹல் வதேரா, லாக்கி ஃபெர்குசன் கிட்டத்தட்ட எல்லாருமே ஆவரேஜ் தான். ரஷீத் சலாம் 2 இன்னிங்ஸும் குட்டு. மித்தவங்க எல்லாருமே ஆவரேஜ் தான். ஜோஸ் இங்கிலீஷ் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாரு. மித்தவங்களாம் ஆவரேஜ் தான். எஸ்டக் ஒரு 2 இன்னிங்ஸும் நல்லா விளையாடுவாரு. மித்தவங்களாம் ஆவரேஜ் தான். மித்தவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே ஆவரேஜ்னு வரப்போ கொஞ்சம் சொதப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. ஸோ பிரப்சிம்ரன் சிங், யுஸ்வேந்திர சஹல், சூரியன் செட், ரஷீக் சலாம் இவங்களாம் தான் பிளேயிங்ல வந்து நல்லா விளையாடுறாங்க. 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜா விளையாடக்கூடியவங்க வந்துட்டு பிரியன்ஸ் ஆர்யா, சஷாங்க் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், கிளென் மேக்ஸ்வெல், மார்க்கோ யான்சன், மார்க்கஸ் ஸ்டாயினிஸ், ஹர்தீப் சிங், நேஹல் வதேரா, லாக்கி ஃபெர்குசன், தேவ்தத் படிக்கல், ரஜத் படிடா, டிம் டேவிட், விராட் கோலி, கிருணால் பாண்டியா, ஃபில் சால்ட், புவனேஸ்வர் குமார், ஜோஸ் ஹேசல்வுட், ஜெஸ் தயால், டியான் லிவின்சன், ஜிஷேஷ் சர்மா, ஜோஸ் இங்கிலீஷ், அப்புறம் எஸ் தக்கூர் இவங்கலாம் நல்லா 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவாங்க. அஸ்மதுல்லா அமர்சாய், வைஷாக் விஜயகுமார், அர்னூர் சிங் மன்னு, பைலா அவினாஷ், அரான் ஹார்டி, முஷீர் கான், விஷ்ணு வினோத், ஹர்ப்ரீத் பார், குல்தீப் சென், பிரவீன் துபே, சேவியர் பிரட்டட், சுயான் சர்மா, ரஸ்டிக் சிகாரா, லுங்கி கிரி, நுவான் துஷாரா, மனோஜ் பண்டகே, மோஹித் ராதே, ரொமாரியா ஷஃபோர்ட், ஸ்வப்னில் சிங், ஜாக்கப் பத்தல் இவங்கலாம் 2 இன்னிங்ஸுமே ஆவரேஜான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். மேட்ச் வின்னர் அப்படின்னு நீங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கக்கூடிய டீம் ஜெயிக்குங்கிற மாதிரி காட்டுது. அதனால நான் வந்து ஒரு டீம் அவங்க சொல்லணுங்கிறதுனால ஹோம் க்ரௌண்ட் டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சப்போஸ் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தாலும் அவங்களும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க என்ன புரியணும் அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனல் நீங்க ஜாயின் பண்ணிச்சுக்கணும். டாஸ் போட்டதுக்கு அப்புறம் நான் எந்த டீம் வந்து ஜெயிக்கும்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுக்குள்ள தொடர்பு கொள்ளுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் பாஸ்கர் யோகேஷ். நன்றி, வணக்கம்.